அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராய தீமிகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். யோகி ராம் சரத்குமார் யோகி ராம் சரத்குமார் யோகி ராம் சரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரியன் 5 நாள் கடகத்திலும் சுக்கிர பகவானும் புத பகவானும் முக்கூட்டு கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. இந்த கடக ராசிக்கு இந்த வார கிரகங்கள், அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா, இல்லை சுமாரான பலனை தருமா? இங்கே அஷ்டமத்து சனி நடக்குதுங்க எங்களுக்கு, நாங்களே போய் நொந்து நூடுல்ஸாக இருக்கிறோம், நீங்கள் வேறு நல்ல பலனை எப்படிங்க எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, புலம்பல் செய்வது கேட்கிறது. பட் இருந்தாலும் இப்போது உண்மை நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அப்போ 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார், வக்ரகதியில் தான் இருக்கிறார். ஆனால் 8இல் ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருந்தால், சனி வக்ரம் பெறுவதால் எதிர்மறையான பலனை தரும். 7 இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போ அஷ்டமத்து சனியினுடைய பலன் இல்லை. பயப்பட வேண்டாம், சந்தோஷமாக இருக்கலாம். தீய பலன்களை தரக்கூடிய சனி பகவான் மாறாக நல்ல பலனை தரக்கூடிய நிலையில் இருப்பதால் பயம் தேவையில்லை. குரு பகவான் 11ஆம் இடம், சூப்பரோ சூப்பர். முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 11ஆம் இடத்தில் குருவோடு இணைந்திருப்பதால் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ராசியில் சுக்கிரன் இருக்கார். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். நீங்கள் நினச்ச காரியம் சாதிக்க முடியும். பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபீட்சத்தை பெற முடியும். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள், பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு வரலாம். இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருங்க. கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போவர்கள் கெட்டு போவதில்லை. வாழ்க்கையில் யார் ஒருத்தரும் விட்டு கொடுத்து போனால் அவங்க கெட்டு போனதாக சரித்திரம் இல்லை. அதனால் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி மட்டும் இல்லை, யார்கிட்டையும் ஒருத்தர் வம்பாக வராங்க, பேசுகிறாங்க, வம்பு தேவையில்லாத வாக்குவாதம் நடக்குது, விட்டு கொடுத்து போங்க. ஓரளவுக்கு நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்துடும். அதாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். அதே நேரத்தில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல் பிரச்சனையை கொடுத்ததுன்னா அது வம்பு தானே. எச்சரிக்கையோடு இருங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். சூப்பர். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. வெளிநாடு போகவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். குறுகிய தூர பயணத்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். 4க்குடைய சுக்கிரன், 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் ராசியில் இருக்கார். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கணுமா, புதுசாக வீடு கட்டணுமா, வீடு வெள்ளை அடிக்கணுமா, பெயிண்ட் பண்ணணுமா, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணுமா, எது நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடடையும். அவங்கள என்ன கல்விக்கு சேர்க்க முடியுமோ அதை சேர்த்து வச்சு படிக்க வச்சு அழகு பார்ப்பீங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்தை 5க்குடைய செவ்வாய் குருவோடு இணைந்து பார்க்கிறார். குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் 100% உண்டு.
ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் உண்டு. மற்றபடி விவசாயம் சார்ந்த பிரிவுகள், செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS, அதற்கு நிகரான பணியில் இருக்கும் நண்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இவங்க அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலம். 10ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் அதிகப்படியான உழைப்பு தான் தேவைப்படுத ஒழிய 11ல் 10க்குடையவன் இருக்கிறதும் குரு இருக்கிறதும் வேலைக்காக நீங்கள் புதிய வேலைக்காக முயற்சி பண்ணால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் புதுசாக துவங்கணுன்னா தாராளமாக துவங்கலாம். ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிற தொழில் அற்புதமாக நீங்கள் ஏனோ தானோன்னு பண்ணால் கூட சூப்பராக வியாபாரமாகும். இரட்டிப்பு வருமானம் தரும், இரட்டிப்பு மகிழ்ச்சி பெறக்கூடிய நிலை இருக்கிறதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் ஏதாவது ஒரு சொத்து பற்றி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு இடம் வாங்கி போடுவீங்க, இல்லை பூர்வீகத்திலேயாவது ஏதோ வீடாவது கட்டுவீங்க. இப்படி ஏதாவது ஒன்று நடக்கப் போகிறது. 5ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடமாக இருக்கிறதால சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதுலேயும் சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட், இவங்க எல்லோருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய காலம். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சூப்பர். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகி ஓரளவுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் இது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு ராகு பகவான் 9ல் இருக்கிறதுனால காரகோ பாவனாஸ்தின், அதாவது 9ல் கெட்ட கருக்கிறதா தந்தைக்கும் உங்களுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. தந்தை கூட போட்டி போடாதீங்க. அவர் உங்கள் நல்லதுக்கு தான் அவர் சொல்லுவார். மற்றபடி வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் அனுகூலத்தை தரும் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது 10ஆம் இடம் சனி பார்க்குறதால அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி 11ல் செவ்வாய் குரு, அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். சிறப்பாக இருக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. ஒரு சிலருக்கு தந்தையால் கூட செலவினங்கள் ஏற்படலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இது அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்கப் போவதால் சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கலாம், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த ராசி அன்பர்கள் இந்த வாரம் இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இது சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாரமே.